நிச்சயமா இந்த கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அது பல லட்சங்கள் இருக்கலாம், பல கோடிகள் இருக்கலாம். தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் திரும்பவும் நீங்க கடன் படுகிறவர்களாய், வட்டிக்கு வாங்குறவங்களாய், வட்டிக்கு கொடுக்கிறவர்களாய், கந்து வட்டிக்கு வாங்குறவங்களாய் இருக்காம தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறத போதும்னு சாப்பிடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு கடன் பிரச்சனையோட பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை என்னோட ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த கடன் பிரச்சனைக்கான பாருங்க ஜெப நேரம். இந்த கடன் பிரச்சனையில பாருங்க சிக்கி இன்னைக்கு தற்கொலைக்கு நேரா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்னைக்கு நிம்மதி இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அன்புள்ள பரலோக பிதாவே துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையால இந்த பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா நிம்மதியை இழந்து ஆண்டவரை குடும்பத்துல வாழ முடியாதபடி ஆண்டவரை அநேக சூழ்நிலைக்குள்ள இருந்து இந்த கடன் பிரச்சனையினால இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த கடனை மாற செய்யுங்க. இனிமேல் பிள்ளைகள் போன வருஷங்களை செய்த எந்த பாவங்களும் ஆண்டவரை, எந்த கடன்களும், எந்த கந்து வட்டிகளும் ஆண்டவரை, எந்த உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் செய்யாதபடி இந்த வருஷத்துல இந்த கடனை முடிக்க வைத்து இருக்கிறத வைத்து வாழ்ற இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, சீக்கிரமா இந்த பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க. ஆண்டவரே, சீக்கிரமா நீங்க மாற்றுங்க. அந்த 5 அப்பத்தையும் ஆண்டவரே 2 மீனையும் நீங்க ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ஒரு அற்புதத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. சீக்கிரமா இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுங்க. குடும்பத்துல இருக்க எல்லா குறைவையும் நிறைவாக்குங்க. நிம்மதியை கொடுங்க. ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்கள் எடுத்து போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீ அப்படியே செய்ய போறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.